ஹலோங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் கேடிபியில் ஆட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய கான்செப்ட். இதை நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் பிகினர்ஸ்க்காக நான் வந்துட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அமேசான் கேடிபியில் ஆட்ஸ்னால் உங்களுடைய புக்கு நிறைய பேருக்கு காமிக்க நீங்கள் அமேசானுக்கு பே பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ நார்மல் கேஸில் அமேசான் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யும். நம்மளோட ரைட் ஆடியன்ஸ்க்கு நம்ம புக்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அமேசான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மக்கள் அவங்களே நம்ம புக்கை எப்படியாவது சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிடுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஆட்ஸில் அமேசான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம புக்கை பையர்ஸ் முன்னாடி கொண்டு போய் காமிக்கும், ஓகேவா? ஸோ நம்மளோட ரைட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிரும். ஆனால் அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணணும், ஓகே? ஸோ இப்போது நம்ம ஆட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம கலரிங் புக்கோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கு மோஸ்ட்டாக 2 இடத்துல ஷோ ஆகும். ஒன்று அமேசான் சர்ச் ரிசல்ட்ஸில், இன்னொன்று வேறு ப்ராடக்ட் பேஜஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் amazon.com பேஜில் இருக்கேன். ஸோ இதில் நான் இப்போது கலரிங் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சும்மா போட்டு சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், ஆஸ் அ கஸ்டமராக. இப்போ நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு இங்கே நிறைய ரிசல்ட்ஸ் வருது இல்லை. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரிசல்ட்ஸே வந்துட்டு ஸ்பான்சர்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு ஆட்ஸு. இப்போ நம்ம புக்குக்கு ஆட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். அந்த பர்டிகுலர் கீவேர்ட் போட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி புக்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும், சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகும். இன்னொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு புக்கை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ப்ராடக்ட் பேஜ். இது வந்து இந்த புக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இல்லையா, இந்த புக்கோடைய ப்ராடக்ட் பேஜில் கூட சம்டைம்ஸ் நமக்கு ஆட்ஸ் அப்பியர் ஆகலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ரிலேட்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வேறு புக்ஸ். இதுவும் வந்துட்டு ஸ்பான்சர்ட் புக்ஸ் தான். ஸோ நம்மளுடைய புக்கு வந்துட்டு நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஜஸ்லேயும் அப்பியர் ஆகும், இன்னொன்று ரிசல்ட்ஸோட பேஜஸ்லேயும் அப்பியர் ஆகும், சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு நான் சூஸ் பண்ணுறேன், இந்த புக்கையும் நான் ஓப்பன் பண்ணுறேன்னா இதுவும் ஒரு ப்ராடக்ட் பேஜ். இந்த ப்ராடக்ட் பேஜில் பார்த்தீங்களா இங்கேயே வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்பான்சர்டு, பார்த்தீங்களா? இதுவும் வந்துட்டு ஸ்பான்சர்ட். ஸோ நம்மளுடைய ஆட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களில் அல்ல அந்த ரிசர்ச் ஓட ரிசல்ட்ஸில் இல்லை கொஞ்சம் கீழே வந்தோம்னா ரிலேட்டட் ஸ்பான்சர்ட்னு சொல்லி நான் அப்போ காமிச்சேன் இல்லையா, அதில் இதோ இந்த மாதிரி ஸ்பான்சர்டில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளோட புக்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இதையும் ஓகே இது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சேல்ஸுக்கு பே பண்ணல, நீங்கள் கிளிக்ஸுக்கு தான் பே பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் புக்ஸ் எல்லாம் இப்படி ஷோ ஆகுதுல்ல, இந்த மாதிரி ஷோ ஆகிறதுக்கு ஒன்றும் அந்த புக்ஸ் வந்துட்டு அமேசானுக்கு பே பண்ணியிருக்காது, ஓகேங்களா? அந்த புக்ஸ் எதுக்காக பே பண்ணுதுன்னா, இஃப் இன் கேஸ் ஒரு கஸ்டமர் இந்த புக்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த புக்கை வந்துட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நான் கிளிக் பண்ணி இது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த கிளிக்ஸுக்கு தான் இவங்க வந்துட்டு ஆட்ஸ்க்கு மணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ தே ஆர் ஒன்லி பேயிங் ஃபார் இந்த மாதிரி கிளிக்ஸு, இம்ப்ரெஷன்ஸ்க்கு கிடையாது. இம்ப்ரெஷன்ஸுன்றது இந்த மாதிரி ஷோ ஆகுது இல்லை, இந்த மாதிரி ஐபால்ஸ் வந்துட்டு கேட்ச் பண்ணுது இல்லை, அது வந்துட்டு விஷயம் இல்லை. நம்ம இஃப் இன் கேஸ் அந்த புக்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான். இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஸ்பான்சர்ட் புக்ஸ் வந்துட்டு நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு பே பண்ணுவாங்க, ஓகேங்களா? பேசிக்காக ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்டோட சில கீவேர்ட்ஸ் வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த கீவேர்ட்ஸில் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அமேசான் உங்கள் புக்கை அவங்களுக்கு காட்டும். இப்போ அந்த புக்கை காட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ண போகிறது இல்லை. இஃப் இன் கேஸ் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ஆர்டரும் பண்ணிட்டாங்கன்னா அந்த மணி வந்துட்டு உங்களோடது. கீவேர்ட்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மக்கள் என்ன அமேசானில் சர்ச் பண்ணுவாங்களோ அதுதான் கீவேர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அவங்க சர்ச் பண்ணுற கீவேர்டும் நீங்கள் போட்ட கீவேர்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களோட புக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஆட்ஸில் 2 டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரன், இன்னொன்று மேனுவல் ரன். இப்போ ஆட்டோமேட்டிக் ஆட்ஸில் அந்த ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணி அமேசானே உங்களுக்கு நல்ல கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி அதுவே வந்துட்டு ரன் பண்ணிடும்,
ஆட்ஸ் ரன் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி பட்ஜெட்டும் ஒரு கிளிக்குக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்ற அந்த பட்ஜெட்டும் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவிலே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ மேனுவல் ஆட்ஸுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். நீங்களே கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி, நீங்களே சூஸ் பண்ணி, நீங்களே மேனுவலாக கீவேர்ட்ஸ் அமேசானுக்கு கொடுப்பீங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். பட் இதை கரெக்டாக பண்ணால் தான் ரிசல்ட்ஸும் பார்க்க முடியும். இப்போ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிட் பர் கிளிக். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கிளிக்ஸுக்கு தானே பே பண்ணுறீங்க. ஸோ இப்போ அமேசான் உங்களுக்கு ஒரு கிளிக் வர வச்சுருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்கீங்கிறது தான் அந்த பிட் பர் கிளிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க உங்கள் புக்கை கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் $0.5 கொடுக்குறீங்க. அதாவது 50 cents நீங்கள் வந்துட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் டெய்லி பட்ஜெட் வந்துட்டு $5 வச்சுருக்கீங்க. $5 நீங்கள் வந்துட்டு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிளிக்ஸ் வர வரைக்கும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கிளிக்ஸ் வந்துட்டு வராது. ஓகேங்களா? உங்களுக்கு 10 கிளிக்ஸ் 1 டேக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அமேசான் வந்துட்டு அந்த நாளைக்கு பாஸ் பண்ணிடும் ஆட்ஸ் வந்துட்டு ஷோ அப் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அதே மாதிரி ஒரு சில செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களுடைய புக்ஸ் வந்துட்டு ஷோ அப் ஆகும். இப்போ ஆட்ஸில் நமக்கு 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஒன்று இம்ப்ரெஷன்ஸுங்கிறது எத்தனை பேர் உங்கள் புக்கை பார்க்குறாங்கன்னு. கிளிக்ஸுங்கிறது எத்தனை பேர் உங்கள் புக்கை கிளிக் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஸ்பெண்டுங்கிறது நீங்கள் எவ்வளோ ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது. சேல்ஸுங்கிறது உங்களுக்கு எத்தனை புக்ஸ் வந்துட்டு செல் ஆகிருக்கு, எத்தனை புக்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு குவிக் ரியாலிட்டி செக் மட்டும் கொடுக்க போகிறேன். ஆட்ஸ் வந்துட்டு எந்த விதமான மேஜிக்கும் நம்ம புக்ஸுக்கு பண்ணாது. நம்ம புக்கு வீக்காக இருந்துச்சுன்னா, அதாவது கவர் டிசைனில், டைட்டிலில், அப்புறம் நீஷில் அது மாதிரி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா ஆட்ஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா ஆட்ஸ் ஜஸ்ட் உங்கள் புக்கை காமிக்க தான் வைக்குமே தவிர சேல்ஸ் ஆகணும்னா அது நம்ம புக்கோட குவாலிட்டியில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒர்க் ஆகிட்டுருக்கிற நீஷ் சூஸ் பண்ணுறது, கவர் டிசைனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது, டைட்டிலும் கீவேர்ட்ஸும் நல்லா கிளியராக கொடுக்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃபைனலாக உங்கள் இன்டீரியர்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ இது மட்டும் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்ஸ் வெறும் டிராஃபிக் மட்டும்தான் கொடுக்கும். நம்ம புக் குவாலிட்டி தான் அந்த டிராஃபிக்கை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் புக் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை என் புக்கு நல்லா தான் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு புக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. மேனுவலாக இப்போ வேண்டாம், ஆட்டோமேட்டிக் ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி பட்ஜெட் வந்து $5 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் $10 வரைக்கும் போங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எப்படி இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கூட அந்த புக்கை கிளிக் பண்ணேன், நான் வந்துட்டு அதை இது பண்ணல இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ கம்மி பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 15 டேஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் டேட்டாவை நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை அவ்வளோலாம் பட்ஜெட் இப்போ இல்லை அப்படின்னா ஓகே, 10 டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சேல்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இன்ஸ்டெட் நம்ம இம்ப்ரெஷன்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் புக்கு வந்துட்டு ஒரு 1000 இம்ப்ரெஷன்ஸ் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆனால் ஒரு கிளிக்கு கூட வரல அப்படின்னா உங்கள் புக்கோட கவர் டிசைனில் இல்லை டைட்டிலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டாக? அடுத்து நீங்கள் கீவேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆட்டோ ஆட்ஸை லோ பட்ஜெட்டில் தொடர்ந்து ரன் பண்ணுறீங்கன்னா எந்த கீவேர்ட்ஸ் கிளிக் கொண்டு வருது, அதாவது கிளிக்ஸ் வந்துட்டு கொண்டு வருது, எந்த கீவேர்ட்ஸ் சேல்ஸ் கொண்டு வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வின்னிங் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் மேனுவல் ஆட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா கூட இந்த வின்னிங் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் மேனுவல் ஆட்ஸில் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. அப்படியே அட்வான்ஸ்டாக இம்ப்ரூவ் ஆகி மேனுவல் ஆட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஒரு நல்ல வேல்யூவோடு சந்திக்கிறேன். நன்றி.